வணக்கம் நேர்களே, கார்டியா அட்வான்ஸ் ஃபில்டர் கிரவுண்ட் ஆயில் வழங்கும் சுவையும் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. பார்க்க போகிறது ரொம்ப ஈஸி, ஹெல்தி, கட் ஃப்ரெண்ட்லி, எல்லா விதத்துலேயும் ரொம்ப அருமையானது. 5 நிமிஷத்தில் ரெடியாக இருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இந்த ஸ்ட்ராபெரி சியா சீட் டெசர்ட் அப்படிங்கிறது. ஸோ இது மாதிரி ஒரு ரெசிபி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியில் நம்ம பார்த்துருப்போம், அதே மாதிரி டயட் ரெசிபியில் பார்த்துருப்போம். பட் ஆனால் உண்மையிலே இந்த சியா சீடுங்கிறது உண்மையிலே ரொம்ப நல்ல ஒரு இன்க்ரீடியண்ட். இது மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கும். இந்த சியா சீடை இப்படின்னா ஊற வச்சுருக்கணும். இது எப்போவுமே ஓவர் நைட்டாக தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை இன்க்ரீடியன்ட் என்னென்னு நம்ம நோட் பண்ணிடலாம். ஸ்ட்ராபெரி பியூரி, ப்ளூபெரி, ஆப்பிள், போமோகிரானட், பாதாம், பிஸ்தா, முந்திரி, வெள்ளரி விதை, பூசணி விதை அண்ட் ஏப்ரிகாட், இது எல்லாமே எடுத்துருக்கீங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நேச்சுரல் சுகர் அப்படின்ட்டுன்னு எதுவுமே இல்லை. அகெயின் டிபெண்ட்ஸ், உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சுகர் ஆட் பண்ணால் பெட்டர்னா நீங்கள் ப்ளீஸ் கோ ஹெட், ஹனி ஆட் பண்ணிக்கலாம், வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு டிப் சொல்கிறேன். இந்த மாதிரி ரெசிப்பியில் எப்படி அப்படின்னாக்கா நம்ம நிறைய ரெசிபீஸில் எப்படி கூறுறாங்கன்னாக்கா இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி அந்த ஜூஸ் இல்லை ஒன்றா தயிரோ இல்லை ஜூஸ், யோகர்ட் எதுவாக இருந்தாலும் இந்த சியா சீடை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஆட் பண்ணிடுறாங்க. அதில் ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஓவர் நைட்டாக ஊற வச்சு தான் நம்ம சாப்பிட்ணும். ஸோ அந்த ஜூஸில் டேரெக்டாக. பட் ஆனால் எனக்கு பர்சனலாக அந்த ஜூஸில் இந்த சியா சீடை ஆட் பண்ணி சாப்பிட்றது ஒன்றும் மவுத் ஃபீலும் நல்லா இல்லை. ரெண்டாவது ஒரு கொஞ்சம் க்ளீனாக இல்லாமல் ஏதோ சம் கன்ஃபியூஸ்டு மவுத் ஃபீல் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குங்க அது. ஸோ அதனால் ஐ ப்ரிஃபர் ஆல்வேஸ் இந்த மாதிரி இந்த சியா சீடை, ஏன்னா இதெல்லாம் சில நியூ இன்க்ரீடியண்ட். இது நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம சாப்பிடாத பீப்புள். ஓகே, ஸோ அதனால் இதை எப்படி கிளியராக இது இந்த ஃபலூடாவில் வர்றது தானே இது. ஸோ அதனால் இதை கிளியராக தண்ணியில் நான் ஓவர் நைட்டாக ஃப்ரிட்ஜில் சோக் பண்ணிவிட்டு இந்த சோக்டு மிக்சரை நான் இதோட ஆட் பண்ணினா எனக்கு இன்னும் கொஞ்சம் டிஃபைன்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ண போகிறேன், நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதை நம்ம சியா சீடை எடுத்துகிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது அப்படியே நல்ல ஜெல்லி மாதிரி ஊறியிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவு நான் எடுத்திருக்கேன். இது ஆக்சுவலாக ஒரு பர்சன் சாப்பிட்லாம், ஒரு மீலுக்கே சாப்பிட்லாம். அதே மாதிரி ஸ்ட்ராபெரி பியூரி எடுத்திருக்கேன். இது நல்லா கொஞ்சம் சங்க்ஸாக இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக அந்த மாதிரி கொஞ்சம் சங்க்ஸாகவும் கொஞ்சம் இந்த மாதிரி மிக்சடாக இருந்தால் எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போது எல்லா நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிடலாம். பிஸ்டாச்சியோ, கேஷ்யூ நட்ஸ், பாதாம், கொஞ்சம் ஸ்வீட்னஸுக்கு உலர் ஏப்ரிகாட், வெள்ளரி விதை, பூசணி விதை. ஓகேயா, ஸோ இதை வச்சே நம்ம நல்லா ஃபுல்லாக லோட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இதுவே ரொம்ப அருமையாக இருக்கும். கலர்ஸ் ஆர் ஆல்சோ ஸோ ப்ரிட்டி. ஓகே, அதே மாதிரி இப்போ நம்ம
கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ். ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்கு. ஆப்பிள், அப்புறம் வந்து ப்ளூபெர்ரி. ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து டெக்னிக்கலாக சுகர் இதெல்லாம் நிறைய இருக்குது. பிகாஸ் இவ்வளோ ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுறோம், இவ்வளோ இது ஆட் பண்ணுறோம். டெக்னிக்கலாக வந்து உங்களுக்கு ஸ்வீட்டோட தேவை படக்கூடாது. பட் இருந்தாலும் வந்து ஒரு டெசர்ட்டுன்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டாக இருக்கிறதுக்கு வந்து there are 2-3 ஆப்ஷன்ஸ். ஆக்சுவலாக என்கிட்ட இப்போ வந்து ஸ்ட்ராபெரி ஜாம் இருக்குது. ஸோ இது பேஸாக ஸ்ட்ராபெரியில் பண்ணினது அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் ஸ்ட்ராபெரி ஜாம் ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லை நீங்கள் வந்து ஸ்ட்ராபெரி ஜாம் என்கிட்ட எல்லார் வீட்லேயும் இன்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது இல்லையா. என்கிட்ட ஸ்ட்ராபெரி ஜாம் இருந்தனால நான் வந்து இதே மாதிரி இட்ஸ் கம்போர்ட், ரொம்ப அழகான ஒரு கம்போர்ட் இது. இதை பார்த்திங்கனாக்கா ஸ்ட்ராபெரி பீசஸே இதில் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ஜாம்ஸ் வந்து ஹோம்மேட் ஜாம்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை ஒரு ஸ்வீட்னஸுக்கு ஒரு நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி வச்சிடலாம். ஓகே, இதை அப்படி பண்ணிவிட்டு இது மேலே வந்து கொஞ்சம் ரொம்ப அழகான இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் கொடுத்துடலாம். அதை ஓகே. ஸோ அதை பார்த்தாலே ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு ஃபீல் வருது அதில். அண்ட் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருக்கிறதுனால ஒரு ஓகே. இது வந்து இப்போ நான் கண்டிப்பாக டேஸ்ட் பார்க்கணும். இதை உண்மையிலேயே வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்டாக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து ஸ்ட்ராபெரி ஜாம் ஆட் பண்ணியிருக்கேன், பட் அதுவும் ரொம்ப மைல்டாக தான் இருக்குது. இப்போ இதில் மெயினாக வந்து ஸ்வீட்னஸ் எதுலேருந்து வருதுனாக்கா, இந்த ஏப்ரிகாட் பழங்கள் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஸ்வீட்னஸ் நல்லாவே வருது இதுலேருந்து. அண்ட் தென் ரிமைனிங் வந்து அந்த வெள்ளரி விதை, பூசணி விதையோட க்ரன்ச்சினஸ் வந்து டெலிகேட் க்ரன்ச்சினஸ் ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் வந்து ஆக்சுவலாக இன்னொரு இன்க்ரீடியன்ட் ஆல்சோ ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கேங்க. ஸோ நாட்டு சக்கரை, பொடிச்ச வெல்லம், இது எதுவாக இருந்தால் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நோ சுகர் நான் சொல்ல மாட்டேங்க. எல்லாமே உலகத்தில் சுகர் இருக்குது, சுகர் கண்டென்ட் இருக்குது. பட் ஆனால் இதில் வந்து கொஞ்சம் இரும்பு சத்து இருக்குது, கொஞ்சம் ஃபைபர் இருக்குது, நார் சத்து இருக்குது. அப்படிங்கிறனால இன்னும் கொஞ்சம் ரிஃபைன்ட் ஒயிட் சுகரை விட அது கொஞ்சம் நியூட்ரிட்டிவ்னு சொல்லலாம். சர்க்கரை இருக்க தான் இருக்குது, பட் ஆனால் அதோட ஒரு நியூட்ரிஷன் வேல்யூவும் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் அந்த விதத்தில் இட் இஸ் பெட்டர் அப்படின்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் வந்து இதை நீங்கள் உங்களால் வந்து அப்படியே நேச்சுரல் ஃப்ரூட்ஸோடையே அப்படியே சாப்பிட முடிஞ்சிச்சுன்னா எக்ஸலண்ட். அண்ட் ரொம்ப நல்லா ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும், கட் ஃப்ரெண்ட்லி, வயத்துக்கு எதமாக இருக்கும். இது எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் நிறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் கட்டாயம் யூ மஸ்ட் ட்ரை திஸ் அண்ட் சி. அண்ட் ரொம்ப ஈஸிங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை விட சிம்பிளான ஒரு நியூட்ரிஷியஸான ஒரு எக்ஸைட்டிங்கான ரெசிபி எதுவுமே இல்லை. ஸோ நேர்களே ஐம் ஷுர் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த எபிசோடை. நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த பகுதியில் வந்து டிப் ஆஃப் த டே, அதே மாதிரி வந்து ஹெல்த் டிப்ஸ், ஆரோக்கிய டிப்ஸ், அதே மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து எப்படி நம்ம சமாளிக்கிறது, நியூட்ரிஷன் டிப்ஸ், இந்த மாதிரி நிறைய ஒரு காம்பினேஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இருக்குங்க அடுத்த செக்ஷனில். நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் உங்களுக்கு அடுத்த வாரம் மீண்டும் இன்னொரு எக்ஸைட்டிங்கான ஈஸியான ரெசிபியுடன் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.